ரிமூவபிள் பல்செட்டை டென்டல் இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அவரோட கேள்வி ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, டாக்டர் என்னோட கீழ்த்தாட பல்செட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, பேச முடியல, சாப்பிட்டாலே பற்கள் வந்து ரொம்ப லூஸாக கைண்டு வரா மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போனேன் ரொம்ப எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னா, சாப்பிடும்போது சாப்பாடு போய் அந்த பல்செட்டுக்கு அடியில் போய் மாட்டி ஈரெலாம் ரொம்ப புண்ணாகுது டாக்டர், இந்த பல்செட்டை இம்ப்ளான்ட்டாக பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். ரிமூவபிள் பல்செட்டை இம்ப்ளான்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிமூவபிள் பல்செட்டு, டென்டல் இம்ப்ளான்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ரிமூவபிள் பல்செட்டுங்கிறது வந்து நம்மளோட சதையில் ஒரு டென்ச்சர் ஆர் அந்த அக்ரிலிக் பிளேட் வந்து சதையில் போய் உட்காந்து அந்த அக்ரிலிக் பிளேட் மேலே பல்லு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட தன்மையே வந்து எலும்புக்குள்ளே இருக்காது, எலும்புக்கு மேலே இருக்கிற சதை மேலே இது உட்காந்துருக்கும். அதான் ரிமூவபிள் பல்செட்டோட நேச்சர். டென்டல் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து மெத்தடே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இம்ப்ளான்ட்டும் சரி, ரிமூவபிள் பல்செட்டும் சரி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ எப்படி நம்ம இதாக மாற்ற முடியும்? ரிமூவபிள் பல்செட்டை இம்ப்ளான்ட்டாக மாற்றலாமா அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியாது. ஆனால் ரிமூவபிள் பல்செட்டை இது மாதிரி யூஸ்வலாக அந்த பேஷண்ட் வராங்க இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர், பல்செட் ரொம்ப தூக்கிறது, பேச முடியல, சிரிச்சா கைண்டு வந்துடுது, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரிமூவபிள் பல்செட்டை டென்டல் இம்ப்ளான்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், பொருத்த முடியும். அது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட பல்செட்டோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக பண்ணியிருக்காங்களா பல்செட்டு, பற்கள்லாம் ரொம்ப தேயாமல் இருக்கா, ரீசெண்டாக பண்ண பல்செட்டாக, பல்செட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். குவாலிட்டி நல்லா இருக்குது, புதுசாக தான் இப்போ தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பல்செட் லூஸாக இருக்கும்போது கீழ்த்தாடையை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இம்ப்ளான்ட் பண்ணால் போகிறோம். யூஸ்வலாக இந்த கெனைன் ரீஜன்னு பேர், இந்த இடத்துல 2 இம்ப்ளான்ட் பொருத்துவோம். இம்ப்ளான்ட்டை பொருத்திட்டு அந்த பல்செட்டோட உள்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருவோம். ஸோ இம்ப்ளான்ட் தாடை எலும்பில் இருக்கும், அந்த கனெக்ஷன் பல்செட்டோட உள்பகுதியில் இருக்கும். ஸோ இந்த பல்செட் என்ன ஆகும், அந்த இம்ப்ளான்ட்டில் போய் பொருந்திடும். ஸோ இம்ப்ளான்ட்டில் பொருந்தும் போது பேஷண்ட் வாயை திறக்கும்போது, சாப்பிடும்போது, கடிக்கும்போது அந்த பல்செட்டு மூவ் ஆகாது, ஏன்னா இம்ப்ளான்ட்டில் பொருத்தமாக இருக்கிறதுனால. ஆனால் சேம் ரிமூவபிள் பல்செட்டு தான், ஃபிக்ஸட் கிடையாது. அந்த பேஷண்ட் வேணுங்கும் போது அந்த பல்செட்டை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வாயில் போட்டுக்க முடியும். ஸோ பெனிஃபிட் என்ன, பெருசாக ஃபிக்ஸடாக பல் கட்ட வேண்டாம், நிறையா இம்ப்ளான்ட் பண்ணி பெரிய சர்ஜரி பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போகிறோம். 2 இம்ப்ளான்ட் பண்ணால் போகிறோம். 2 இம்ப்ளான்ட்டில் ரிமூவபிள் பல்செட்டை பொருத்த முடியும். ஸோ பேஷண்ட் ஸ்டில்லாக ரிமூவபிள் பல்செட்டு தான் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த ரிமூவபிள் பல்செட்டோட உபயோகம், அதோட யூசபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுட்டு போய் மாட்டி அந்த ப்ராப்ளம் வராது, ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸடு மாதிரி நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் பெனிஃபிட். ஸோ ரிமூவபிள் பல்செட்டை இம்ப்ளான்ட்டாக மாற்ற முடியாது, ஆனால் இம்ப்ளான்ட் மூலமாக பொருத்தி பேஷண்ட்டுக்கு அதிகமாக கம்ஃபர்ட் கொடுக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.